ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷன் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சைட் டிஷ் சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 400 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி. இதை ஆபர்ஜின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் இந்த 400 கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்பவும் மெலிசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடஞ்சிடும். நம்ம இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது மசாலா உதிராமல் வரும். இந்த சைட் டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காயில் மசாலா கோட் பண்ணிடலாம். ஒரு கத்திரிக்காவை மசாலா கோட் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு கத்திரிக்காயாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எப்பயுமே கத்திரிக்காயில் ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக தேவையில்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும். அவ்வளோதாங்க. நம்மளுடைய கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you.